தண்ணிய எப்படி சுத்தப்படுத்துறது? எங்க வீட்டுல தண்ணிக்கு மண்பானை மட்டும்தான். மண்பானை என்பது நேச்சுரலான ஒரு ஃபில்டர். டேப்ல வர்ற தண்ணி இந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நாத்தம்லாம் அடிக்கும். அந்த தண்ணியை எடுத்து பானையில ஊத்திடுங்க, மூடி வச்சிருங்க. நைட்டு பூரா ஆடாம அசையாம மூடி வச்சிருங்க. அதன் பிறகு அந்த தண்ணியை போய் திறந்து பார்த்து அந்த ப்ளீச்சிங் பவுடர் நாத்தம் அடிக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அந்த வாசனை கூட அது ஃபில்டர் பண்ணிடும். தண்ணியுடைய pH அளவை இன்க்ரீஸ் பண்ணும். மினரல் வாட்டர்னு சொல்றீங்க இல்லைங்க, மினரல்ஸே இல்லைங்க. மினரல்ஸ நீங்க தண்ணியில வச்சு குடிச்சிட்டீங்கன்னா தனியா என்ன வேண்டியது இல்லைங்க. மருந்து மாத்திரையில நீங்க மினரல்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்போ தண்ணியை இயற்கையான முறையில சுத்தப்படுத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி மண்பானையில ஊத்தி வச்சிருங்க. சார் குளிர்காலமா இருக்குது, மழை காலமா இருக்குது அப்படின்னா பயப்படாதீங்க, காப்பரை பயன்படுத்துங்க. அந்த காப்பர்ல ஊத்தும் போது வெள்ளை கலர் பருத்தி துணி ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில அந்த துணியில வடிகட்டி விட்டுருங்க. ஏன்னா லேப்ல கொடுத்து செக் பண்ணுங்க. இந்த பக்கம் சாதாரண தண்ணி, உடம்புக்கு கெட்டது பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாம் இருக்குது. வெள்ளை கலர் பருத்தி துணியில ஊத்திடுங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய தண்ணி எடுத்து ரெண்டையும் லேப்ல போய் செக் பண்ணி பாருங்க. உடம்பு கெட்டது பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள் பூரா அந்த துணிக்கு அப்புறம் வந்த தண்ணியில இருக்காது. செக் பண்ணி பாத்துக்கலாம். ஐஸ் வாட்டர் குடிக்கவே கூடாது. கொக்கோ கோலா, பெப்சி குடிக்கவே கூடாது. நம்ம உடம்புல ரத்தத்தினுடைய pH எவ்வளவு தெரியுமா? 7.4ங்க. அப்போ அதை விட pH அளவு கம்மியா குடிச்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலும்பெல்லாம் வீக் ஆயிடும். அது ஆசிட்டுங்க. கொக்கோ கோலா, பெப்சி ஏதோ அந்த நடிகர் குடிக்கிறாரு, இந்த கிரிக்கெட் பிளேயர் குடிக்கிறாரு, 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு குடிக்கிறாருங்க. ஒரு மடக்கு விளம்பரத்துல 1 கோடி, ஒரு மடக்கு குடிச்சு அடிச்சு காட்டிட்டு போயிருவாரு. நாம அதை வாங்கி குடிச்சு நோயாளி ஆயிடும். மனுஷன் செத்தான்னு வச்சுக்கங்களேன், புதைச்சிருவாங்க அல்லது எச்சிருவாங்க. புதைச்ச உடம்ப போய் 30 வருஷம் கழிச்சு போய் தோண்டுங்க, எலும்பு கூட மண் அரிச்சிடும், கரையம் அரிச்சிடும், பல்லு அப்படியே இருக்கும். அவ்வளவு கால்சியம் நிறைஞ்சதுங்க இந்த மனுஷன் உடம்புல உள்ள பல்லு. கொக்கோ கோலா, பெப்சிக்குள்ள போட்டோம்னா 48 மணி நேரத்துக்குள்ள கரைஞ்சு போயிடும். சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அதை நம்ம டெய்லி குடிச்சோம்னா என்ன ஆகும்? நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுத்தோம்னா என்ன ஆகும்? பேரு மட்டும்தான் கொக்கோ கோலா, பெப்சிங்கிறதுக்கு பதிலா வேற பேர் வந்திருக்குதுங்க இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம். ஆனா மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான். டிவில விளம்பரத்துல வராத சில கூல்ட்ரிங்க்ஸ் வருதுங்க. நான் ஸ்ப்ரைட் இதெல்லாம் நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் பேரை பத்தி நான் சொல்லலைங்க. மொத்தத்துல பாட்டில் அடைக்கப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ் pH அளவு கம்மியா இருக்கிற